வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Schezwan ஃப்ரைட் ரைஸ். அதோடு நம்ம ஃபஸ்ட்டு Schezwan சாஸ் எப்படி பண்ணுறதோ இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 காஞ்ச மிளகாவை தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ஃபைன்லி சாப்டு, 2 டீஸ்பூன் சோயா சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம இந்த காஞ்ச மிளகாவை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அது சாஃப்டன் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. எதுக்கு வினிகர் சேர்க்கணும்னா இது நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதுக்காக கொஞ்சமாக வினிகர் இப்போ சேர்த்துருக்கேன். இது ஒரு டிப்பு தான். அப்போ தான் மிளகா நல்லா சாஃப்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ நான் மிளகா எடுத்து பார்க்குறேன். நல்லா வெந்துடுச்சு. தொட்டாலே அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதான் கரெக்ட் பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கிறேன். ஆற வச்சப்பறம் அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மையை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸுக்கு இந்த மாதிரி ரெட் சில்லி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் சில்லி சாஸ் பண்ணலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கூட ஆலிவ் ஆயிலையும் பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். காயட்டும் எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. நல்லா ஒரு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இதை பொரிக்கணும். அப்புறம் இதோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ரெட் சில்லி பேஸ்ட் போட்டுக்கிறேன். அரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இந்த ஆயிலே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது. இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. இது பச்சை வாசனை போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த சாஸஸ்லாம் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸு, அப்புறமா வினிகர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் கலருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சாஸ்க்கு. அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம ரெட் சில்லி சாஸு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்விங் பவுலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்ம Schezwan ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு இல்லை ப்ரெட்டில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி வீட்லேயே Schezwan சாஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கீங்க. இதுக்கு நான் ஒரு வெங்காயம் வெங்காயத்தாளோடைய பார்ட்டில் இருக்க வெங்காயமும் ஒரு ஆனியனும் சேர்த்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன கேரட் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயத்தாள், அப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கேபேஜ் இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி Schezwan ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்து ஆயில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸை 80% குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பொடியாக நறுக்குனது போட்டுக்கோங்க. டாஸ் பண்ணுங்கள் நல்லா. நெக்ஸ்ட்டு ஆனியனு நல்லா வதங்கட்டும். 2 மினிட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வதக்கியே விடுங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸ் நல்லா மணமாகவும் சுவையாகவும் வரும். 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நான் யூஸ் பண்ண போதில்ல. இது Schezwan ஃப்ரைட் ரைஸ்னால ஒன்லி காஞ்ச மிளகா தான். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டில் கார்னிஷுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா கேபேஜ் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெஜிடபிள்ஸ்லாம் இந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். 1 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறேன். ப்ளஸ் நம்ம ரெட் சில்லி இதுவும் போட போகிறோம் பேஸ்ட்டு.
அதனால் அதோடைய காரமும் கொஞ்சம் இது கம்மி பண்ணும், நல்லா வரும். நான் அஜினமோட்டோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த சுகர் போட்டாலே கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். காய்கறிலாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஹோம்மேடு இந்த செச்வான் சாஸ் போடுறேன், 2 டீஸ்பூன் போடுறேன். வேணும்னா நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான சால்ட்டு போடுறேன். நம்ம சால்ட்டு பார்த்து போடணும். இந்த சாஸ்லேயும் சால்ட் இருக்குது, ப்ளஸ் நம்ம சாதத்துலேயும் சால்ட் போட்டு வடிச்சிருக்கோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. இப்போ பெப்பர் தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ண அப்புறமா நம்ம இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேருங்க. சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுங்கள். காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்படி கரண்டியை வச்சுட்டு இப்படி பேனை நல்லா இப்படி சுழட்டி விட்டுங்க. இந்த ரைஸ் எல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலரி விட்டால் நல்லா வரும். பாருங்கள், நம்மளோட ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். நம்ம ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள், நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இதோட நான் கோபி மஞ்சூரியனோட சர்வ் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த டிஷ் பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.